இஷாரா சவந்தி மற்றும் 4 அதிரடி கைது. மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்திற்கு கடும் நிர்பந்தம். ஆளுநர்கள் மாற்றம் எந்த நேரமும் நடக்கலாம். வெளியான தகவல். கலீலின் கைதால் நடுங்கிய பிள்ளையான். கசிந்தது ஆசாத் மௌலானாவின் புதிய குரல் பதிவு. விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து சரத் பொன்சேகா புகழாரம். மட்டக்களப்பிற்கு மஹிந்தவின் சட்டத்தை கொண்டுவரக்கூடாது. EPTP காட்டம். தொடர்பாடல் இடைவெளியை குறைக்க மேலதிக மொழி அறிவு அவசியம். வடக்காளுநர் சுட்டிக்காட்டு. சம்பள உயர்வு பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடல். வெளியுறவு கொள்கையில் அரசாங்கத்திற்குள் முரண்பாடு. ஜகத் விக்ரம் ரத்ன ராஜினாமா செய்ய வேண்டும். கம்மன்பில. செம்மணி புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுக்கான நிதி கிடைத்தது. காலநிலை சீரன்மையால் அகழ்வை ஆரம்பிப்பதில் தாமதம். கணைமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி மற்றும் கெஹல்பத்ர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளதாக தெரிவித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கணைமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா சவந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் இஷாரா சவந்தி மற்றும் பத்ர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அனூர அரசாங்கம் தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்கள், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த தேர்தல்களை விரைவாக நடத்தி முடிப்பதற்கான நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முக்கியமான மார்ச் மாத அமர்வுகளுக்கு முன்னதாக தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுவது மற்றும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது போன்ற முக்கிய சர்வதேச இணக்க தீர்மானங்களையும் அரசாங்கம் எடுக்க உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்பட்ட எதிர்பாராத முடிவுகளை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் முடிவை அரசாங்கம் எடுத்திருந்தது. எனினும் நாட்டின் சர்வதேச நட்பெயரை கட்டியெழுப்புவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் சட்டப்பூர்வமாக நிலுவையில் உள்ள அனைத்து தேர்தல்களையும் நடத்துவது அத்தியாவசியம் என்ற நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின்படி பல நெருக்கடியான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கும். அத்தகைய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் மாகாண சபைகளுடன் கலந்தாலோசனை நடத்துவது கட்டாயமாகும். இதற்கு செயற்பாட்டில் உள்ள மாகாண சபைகள் தேவைப்படுகின்றன. எனவே சர்வதேச பொருளாதார அழுத்தங்களும் ஜனநாயக கடமைகளும் இணைந்து இந்த தேர்தலை விரைவுபடுத்தும் காரணியாக அமைந்துள்ளன. மாகாண சபை தேர்தல் கடைசியாக 2012ஆம் ஆண்டில் கிழக்கு வடமத்திய சப்ரகமுவ மாகாணங்களிலும் 2013ஆம் ஆண்டில் மத்திய வடமேல் வடக்கு மாகாணங்களிலும் மற்றும் 2014ஆம் ஆண்டில் ஊவா மாகாணம் என 4 கட்டங்களாக நடத்தப்பட்டன. அதன் பிறகு கடந்த பல ஆண்டுகளாக தேர்தல் முறைமையை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் தாமதப்படுத்தப்பட்டு வருகின்றன. தாமதத்திற்கான அடிப்படை காரணம் புதிய கலப்பு தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துவதாகும். இது விகிதாசார மற்றும் வட்டார முறைகளை இணைக்கும் ஒரு புதிய முறையாகும். புதிய முறைமைக்கு ஏற்ற எல்லைகளை மறுசீரமைப்பதற்காக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் மஹிந்த தேசப்பிரிய தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு 2017இல் நியமிக்கப்பட்டது. இந்த குழு 2018 மார்ச் மாதம் தனது அறிக்கையை சமர்ப்பித்து புதிய முறைமைக்கான விரிவான பரிந்துரைகளை வழங்கியது. துரதிருஷ்டவசமாக இந்த குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது புதிய தேர்தல் முறைமையை அமல்படுத்துவதற்கான சட்டமூலம் நிறைவேற்றப்படாமல் அறிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த சட்ட சிக்கல் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் இன்று வரை ஸ்தம்பித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழைய முறைமையா அல்லது புதிய முறைமையா என்று 2 முக்கிய தெரிவுகளில் ஒன்றை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.
தன்னுடைய பதவி காலத்தில் முதலாண்டை பூர்த்தி செய்துள்ள கட்டத்தில் முதல் தடவையாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்து எந்நேரமும் தமது மாகாண ஆளுநர்களின் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆளுநர்களின் செயற்பாடுகள், பெறுபேறுகள், நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழர்களின் ஈடுபாடு உள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் நிர்வாக நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்னெடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் கருத்து வெளியிட்டன. அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் ஆசாத் மௌலானா ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கிய பிரத்யேக குரல் பதிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. முன்னாள் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் புலனாய்வு அதிகாரியாக இருந்த M.A. கலீல் என்று ஆசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார். இந்த கலீலின் கைதினை அடுத்து பிள்ளையான் தன்னை சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஆசாத் மௌலானாவும் பிள்ளையானும் சென்று துபாயில் ரோபினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் தெரிவித்துள்ளார். போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வரை போராடி உயிர் நீத்தமைக்காக விடுதலை புலிகளின் தலைவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளின் தலைவர் மீது எதிரணியாக இருந்தாலும் தப்பியோடாமல் இறுதி வரை சமரிட்டார். அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகின்றேன். போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு வரை போரிட்டார். எனவே இந்த விடயத்திற்காக முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் அவர் மீது எனக்கு அப்போதும் தனியான மரியாதை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பிற்கு மஹிந்தவின் சட்டத்தை கொண்டுவரக்கூடாது என மாவட்ட EPTP கட்சி ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா ஊடக கட்கை நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவிடம் 400 மில்லியன் ரூபாவை பெறும்போது சர்வதேச விசாரணையை கோர மாட்டோம் அல்லது சிங்கள குடியேற்றங்களை தடுக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கை செய்து கொண்டது. இவ்வாறு சஜித் பிரேமதாசவின் மேடையில் ஏறி வாக்களிக்குமாறு கூறிய போது சஜித்துடன் என்னென்ன உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என மக்களுக்கு சாணக்கியன் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என் மீது கடுமையான பொய் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அந்த பொய் குற்றச்சாட்டானது தேசத்திற்கு மகுடம் என்ற திட்டத்தில் கிழக்கு மாகாணத்திற்கு கடற்றொழிலாளர்களுக்காக 9 மண்ணெண்ணெய் நிரப்பும் நிலையங்கள் வழங்கப்பட்டது. இதில் 7 மண்ணெண்ணெய் நிலையங்கள் செயலிழந்து இயங்காத நிலையில் பாழடைந்துள்ளதுடன் 2 மண்ணெண்ணெய் நிலையங்கள் மாத்திரம் இயங்கி வருகிறது. இந்த இரண்டையும் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் சங்கங்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கினார். இதன் பின்னர் கடற்றொழிலாளர் சங்கங்களிலிருந்து நான் பகிரங்க கேள்வி மனுவில் குத்தகை அடிப்படையில் பால மீன்மடு களுவங்கேணி ஆகிய 2 மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதனை தவறாக அரசு அதிகாரிகளுக்கு முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் எனக்கு வழங்கப்பட்டது என அவர் கூறியிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதேவேளை அவரிடம் ஆவணங்கள் இருப்பின் என்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுகின்றேன் என கூறினார். மாகாண சபைகளுக்குரிய தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் வெற்றி பெற முடியும் என்ற முழு நம்பிக்கை உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அவ்வாறு நம்பிக்கை இருப்பதால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு 4 MPக்கள் முன்வந்துள்ளனர். நாட்டு மக்களும் தேர்தலை எதிர்பார்த்துள்ளனர். இதனால் விரைவில் தேர்தலை நடத்த வேண்டிய நிலைக்கு அரசு ஏற்படும் என கூறியுள்ளார். நாம் இன்னொரு மொழியை கற்பதனூடாக எமது சேவையை வினைத்திறனாக்குவதுடன் மாத்திரமல்லாது தொடர்பாடல் இடைவெளியும் குறைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் வடக்கு மாகாண சபையுடன் இணைந்து மாகாண அரசு உத்தியோகத்தர்களுக்கு நடத்திய சிங்கள டிப்ளோமா கற்கை நெறியின் பட்டமளிப்பு விழா வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆளுநர் தனது உரையில் டிப்ளோமா கற்கை நெறியின் 2வது தொகுதியினர் இன்று வெளியேறுகின்றனர். 3வது அணியினருக்கான
கற்கை நெறிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எல்லாவற்றுக்கும் மொழி முக்கியம். தாய்மொழியான தமிழ் மொழிக்கு மேலதிகமாக நாங்கள் சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தை கற்றிருப்பது எங்களுக்கு எப்போதுமே கை கொடுக்கும். ஏனைய மொழிகளை அறிந்திருந்தால் சிறப்பாக பணியாற்ற முடியும். யாழ்ப்பாணத்தில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட்ட போது சிலர் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் இன்னொரு மொழியை அறிந்திருப்பதில் தவறில்லை. எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு பிற மொழியை அறிந்திருப்பது உதவும். நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய மொழியை அறிந்திருப்பது அவசியம். தொடர்பாடலுக்கு இலகுவாக இருக்கும் என்றார் ஆளுநர். இந்த நிகழ்வில் டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த 35 உத்தியோகர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2 மொழி தான் இருக்குது. அந்த 2 மொழி தெரிஞ்சா இலங்கை முழுக்களை நாங்கள் எங்கேயும் செல்ல முடியும். அவை ஆங்கிலமே கூட தேவையில்லை. ஆனால் அந்த ஆங்கிலம் எங்களுக்கு மிக முக்கியமானது. சர்வதேச ரீதியில் அது மிக முக்கியமானது. என்றாலும் இந்த சிங்களத்திலே இது ஒரு டிப்ளமா என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாரும் பயில வேணும். சில எங்கள் இங்கே இந்த ஹிந்தி படிப்பிக்கின்ற பொழுதும் சில பேர் இங்கே எங்களுக்கு சில பேர் அது சில எதிர்ப்புகள் இருந்தால் ஏன்னா படிக்க வேணுமென்ட்டு அது எந்த மொழியை படிக்கவும் மிக முக்கியமானது. இதில் எங்களுக்கு சிங்களம் மிக முக்கியம், பிரதானமானது. இந்த சிங்களம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் சிங்களம் நாங்கள் கனவற்றை இழந்து போனோம். தொழில் வாய்ப்பு அதுகளில் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. ஆகவே அது மிக முக்கியமானது. இதை நாங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும்ங்கிற தொழில் சேவையை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமானது. ஒரு எந்த இடத்துல சென்றாலும் அவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அல்லது அவர்களுடைய விவரங்களை அறிவதற்கோ அல்லது எங்களுடைய கலாச்சாரங்களை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லது அவருடைய கலாச்சாரங்களை பரிமாறிக்கொள்வது வந்து மிக முக்கியமானது மொழிதான். அவை அந்த வகையில் இந்த சிங்களம் கற்க நிறைய நீங்கள் அந்த டிப்ளமா கற்க நிறைய முடித்திருக்கிறீர்கள். வெற்றிகரமாக இது முடித்திருக்கிறீர்கள். உண்மையில் நான் இந்த முடித்தவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த மொழிகள் வந்து எங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு அந்த மொழிகளை கற்பதனால தான் எங்களுடைய வினைத்திறன் நாங்கள் அதிகரிக்க முடியும், விரைவாக செய்ய முடியும். நாங்கள் எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்குமாக இருந்தால் இதை நாங்கள் செய்ய முடியாது. உடனுக்குடன் செய்வதற்கு யாரோடையும் பயமில்லாமல் தொடர்பு கொள்வதற்கு வந்து மொழி தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டும் சிங்கள மொழி மிக முக்கியமானது. அந்த வகையில் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் சிங்கள மொழியை கற்பதனாலே நாங்கள் இவ்வளவு எங்களுடைய சேவைகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நாங்கள் அது எங்களுடைய இலகுவாக முறையிலே நாங்கள் அவர்களுடைய மொழியிலேயே நாங்கள் கதைத்து எங்களுடைய காரியங்களை கர்மங்களை ஆற்றுவதற்கு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பயிற்சி பெற்ற உங்களுக்கு எனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவை மற்றும் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்புக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் பரிந்துரை குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கேற்ற சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அந்த சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பெருந்தோட்ட தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இங்கு ஜனாதிபதியிடம் விளக்கினர். தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கையை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகள் இந்த துறையின் முன்னேற்றம் தொடர்பான தங்கள் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர். இலங்கையின் வெளியுறவு கொள்கை தொடர்பான கொள்கை முரண்பாடுகள் தற்போது அரசாங்கத்திற்குள்ளேயே ஒரு தீவிரமான உள்நாட்டு போராட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கை ரீதியான முரண்பாடுகள் வெளியுறவு கொள்கையிலும் தாக்கம் செலுத்தியுள்ளன என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக மேற்குலக சார்பு நிலையில் ஒரு தரப்பும் மார்க்சிசம் அல்லது சோசலிச சீன சார்பு கொள்கையில் மற்றொரு தரப்பும் ஆளும் கட்சிக்குள் செயல்படுகின்றமையானது நாட்டின் வெளியுறவு கொள்கையை நிலையான போக்கில் முன்னெடுப்பதற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது. எந்த ஒரு நாட்டுடனும் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளாது இலங்கையின் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் செயற்படுகின்றனர்.
குறிப்பாக மேற்குலக நாடுகளுடன் இவர்கள் கூடுதலான உறவை வளர்க்க விரும்புகின்றனர். இந்த அணுகுமுறை காரணமாகவே அமெரிக்காவின் பக்கம் இருந்து பெரும் ஆதரவுகள் அரசாங்கத்திற்கு கிடைத்தன. ஆனால் மார்க்சிசம் அல்லது சோசலிச சார்பு கொள்கையில் இருக்கும் ஆளும் கட்சியின் மற்றொரு தரப்பான மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர். இந்த கடுமையான இழுபறி காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான அம்பாந்தோட்டை சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், கெரவலப்பட்டிய மற்றும் சபுகஸ்கந்த போன்ற பல பாரிய வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் முடங்கியுள்ளன. சமீபத்தில் அரசாங்கம் இந்த கொள்கை ரீதியான நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் சில திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. கடவத்தை மீரிகம் அதிவேக நெடுஞ்சாலையின் எஞ்சிய பணிகள் மீண்டும் சீனாவுக்கு வழங்கியது. இதற்கான கடனை அமெரிக்க டாலர்களுக்கு பதிலாக சீன யுவானில் பெறுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. மேலும் அம்பாந்தோட்டை சுத்திகரிப்பு நிலையத்திற்கான சினோபெக் நிறுவனம் கேட்ட 40% சந்தை வாய்ப்பை வழங்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த மாற்றத்தை கண்காணித்த அமெரிக்கா உடனடியாக எதிர்வினையாற்றியது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் நியூயார்க் விஜயத்தின் போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்க தரப்புடன் கலந்துரையாடல்களில் இதன்போது ஈடுபட்டுள்ளார். அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சீனாவுக்கு வழங்குவது குறித்து அமெரிக்காவின் கடுமையான கவலைகள் உள்ளன என ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு செயலாளர் அலிசன் ஹூக்கர் நேரடியாக கூறியிருந்தார் எனவும் அதற்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இது முன்னைய அரசாங்கத்தின் முடிவு என்றும் மாற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டார் எனவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அத்துடன் இலங்கைக்கு முதலீடுகள் தேவைப்படும் போது அமெரிக்கா இன்னும் எந்த முதலீட்டையும் செய்யவில்லை என்றும் அரசாங்கம் பதிலளித்துள்ளது. இதற்கு பின்னரே அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் வர அஞ்சுகின்றனர் எனவும் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையில் ஒத்திசைவின்மை இருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான சிறப்பு தூதுவரான செர்ஜியோ ஹோர் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது சீன முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதி டிரம்ப் விதித்த 20% வரியை குறைப்பது மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இலங்கையிலும் பாதுகாப்புக்காக மேலும் ஒரு கரையோர பாதுகாப்பு கப்பல் மற்றும் கண்காணிப்பு C-130 உலங்கு வானூர்தியை வழங்க அமெரிக்க அவதானம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் பொய்கூறி பாராளுமன்றத்தின் கவனத்தை திசை திருப்பியுள்ளார் என்று சாட்சிகளுடன் நிரூபணமாகியுள்ள நிலையில் தற்போதைய சபாநாயகர் தொடர்ந்தும் அந்த சபாநாயகர் கதிரையில் அமர முடியாது. எனவே தற்போதைய சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன சபாநாயகருக்குரிய கௌரவத்தையும் தனது சுய கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொண்டு உடனடியாக சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பொய்கூறும் சம்பிரதாயத்தை முன்னெடுப்பாராக இருந்தால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது எதிர்த்தரப்பின் பொறுப்பாகும் என்று பிவித்ரஹேல உரிமை தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதற்கு சபாநாயகர் முன்வைத்த காரணங்கள் பொய்யானவை என்று தெரிவித்து அதனுடன் தொடர்புடைய சட்டமா அதிபர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளையும் அவர் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் 3வது மூத்த பிரஜையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பாராளுமன்றத்தில் பொய்கூறி பாராளுமன்றத்தின் கவனத்தை திசை திருப்பியுள்ளார். பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக உள்ள சபாநாயகரை இன்று பாராளுமன்ற கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலேயே இந்த பாரதூரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களினால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த யோசனையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நிராகரிப்பதற்கு சபாநாயகர் தீர்மானம் எடுத்திருந்தார். பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த முதல் சந்தர்ப்பம் என்பதை போன்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த பிரேரணையை நிராகரித்தமைக்காக சபாநாயகர் 2 அறிவிப்புகளை விடுத்திருந்தார். முதலாவது அறிவிப்பு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த முதலாவது அறிக்கையில் பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது தொடர்பில் நீதி மற்றும் சம்பிரதாயத்தில் இல்லாமையின் காரணமாக நிராகரிப்பதாக அறிவித்திருந்தார். அதன்போது சம்பிரதாயம் இல்லாவிட்டாலும் அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து புதிய சம்பிரதாயம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதனூடாக எந்த ஒரு பதவியில் உள்ள அவருக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்க முடியும் என்று தீர்மானம் செய்ததாக எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார்கள். வெளியிட்ட அவரின் அறிவிப்பில் பிரதியமைச்சர் ஒருவருக்கு அரசியலமைப்பு ரீதியாக பொறுப்பளிக்கும் வாய்ப்பு இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் பிரதியமைச்சர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்காமையின் காரணமாக பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர முடியாது
முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறான பொறுப்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படாவிட்டாலும் அமைச்சர் ஒருவர் வெளிநாடு சென்றுவிட்டால் அமைச்சு பொறுப்புகள் பிரதி அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்படுவதாலும் குறிப்பாக ஜனாதிபதி வெளிநாடு செல்லும் போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக அருண ஜெயசேகரவுக்கு பொறுப்பு வழங்கப்படுவதாலும் சபாநாயகர் முன்வைக்கும் தர்க்கம் தவறானது என்று எதிர்க்கட்சியினர் கூறியிருந்தனர். அதற்கு சபாநாயகர் தனது அறிவிப்புகள் சட்டம் அதிபரின் நிலைப்பாடு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். எதிர் தரப்பினரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் சபாநாயகர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நாங்கள் அந்த அறிக்கையை ஆராய்ந்து பார்த்தோம். பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியுமா என்று இவர்கள் சபாநாயகரிடம் கோரியுள்ளார்கள். அதற்கு சட்டமா அதிபர் சபாநாயகருக்கு அனுப்பிய பதில் அறிக்கையில் முடியாது என்று கூறியவுடன் அதனை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதே அரசாங்கத்தின் சூழ்ச்சியாக இருந்தது. அரசாங்கத்திற்கு 159 பெரும்பான்மை பலம் இருப்பதால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியை சந்திப்பதற்கான அதிக வாய்ப்பு இருந்ததாலும் அதனூடாக தற்போதைய சபாநாயகரின் இழிவான ரூபத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு எதிர்க்கட்சியினருக்கு கிடைக்கும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைய எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்கும் நாளிலிருந்து வாக்கெடுப்பு நடத்தும் தினம் வரை சபாநாயகர் அவரின் கடமைகளிலிருந்து நீங்க வேண்டும். அவ்வாறெனில் ஒரு வாரத்திற்கு அவரின் கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து தடுத்து நிறுத்த முடியும். இந்த தவறுக்கு குறைந்தது அவ்வாறான தண்டனையாவது பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார். செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் புதைக்குழிக்குள் வெள்ள நீர் காணப்படுவதால் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது அகழ்வு பணிக்காக பாதேடு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு கோரப்பட்ட நிதியை நிதியமைச்சு விடுத்துள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் புதைகுழி காணப்படும் பகுதிக்கு சென்று நேரில் ஆராய்ந்து முடிவு எடுக்கப்படும் என மன்றில் தெரிவிக்கப்பட்டு நேற்று மாலை 3 மணியளவில் புதைகுழி பகுதிக்கு நீதிபதி தலைமையில் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக புதைகுழி காணப்படும் இடத்தில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதுடன் அப்பகுதிகள் சதுப்பு நிலமாகவும் காட்சியளித்தன. அதனால் அகழ்வு பணிகளை தற்போது முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் தீர்மானிக்க எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 239 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்ட 45 நாட்கள் நிறைவடைந்தமையால் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் புதைகுழி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் மற்றும் நிபுணத்துவ அறிக்கைகளின் பிரகாரம் அப்பகுதியில் மேலும் மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் குறித்த பகுதியில் மேலும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க 8 வார காலப்பகுதி அனுமதிக்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கோரியதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான செலவின பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டதை அடுத்து பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது நீதியமைச்சினால் 3ஆம் கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்டது. அங்கு எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் இன்று மீண்டும் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நீதவான் உட்பட்ட குழுவினர் விஜயம் செய்துள்ளனர். அந்த வகையில் இன்று இவ்விடத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக இந்த இடம் எங்களால் 2ஆம் கட்டத்திற்கான அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு கிழமையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் கிழமைக்கு ஒரு தடவை கண்காணிக்கப்பட்டு வரும். அதேவேளை சிஐடி சார்ந்த துறையினரால் தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு மேலதிகமாக இன்று இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தோன்றிய நீதவான் மற்றும் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் ஸ்ரீகாந்தி,
காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் மிஸ்டர் மிராக் ரஹீம் கமிஷனர் மற்றும் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் மற்றும் ஏனியோர் முன்னிலையில் இந்த இடம் எவ்வாறு நாங்கள் விட்டு சென்றோமோ அவ்வாறே மீண்டும் இருப்பது அவதானிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்ட பட்ஜெட்டானது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸினால் அப்ரூவ் பண்ணப்பட்டு எங்களுக்கு அந்த குறித்த தொகை வந்துள்ளது. மேற்கொண்டு இந்த வேலையை கண்டினியூவாக செய்வதற்குரிய தொகை அப்ரூவ் பண்ணப்பட்டு வந்துள்ளது. அடுத்ததாக இன்று நாங்கள் இந்த இடத்தை பார்த்த அளவில் இந்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது மிகவும் சிரமமாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. அதை முறைப்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மற்றும் இந்த இடம் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு பகுதியாக காணப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும். அன்றைய தினமும் மீண்டும் இந்த ஃபீல்ட் விசிட் இடம்பெறும். அன்றைய தினம் இந்த பகுதி அகழ்வு பணிகள் செய்யக்கூடியதற்கு பொருத்தமாக இருந்தால் அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது பற்றி கருத்தில் எடுக்கப்படும் என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு மாதிரிகளை பகுப்பாய்விற்கு உட்படுத்துவதற்கு நிபுணர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பெயர் குறிக்கப்பட்ட நிபுணர்கள் மூலம் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரி அவர்களால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நீதிமன்றம் பரிசீலிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த இடம் தொடர்பாகவும் இந்த வழக்கு தொடர்பாகவும் யாருக்கும் ஏதேனும் முறைப்பாடுகள் அல்லது ஏதேனும் ஆட்சேபனைகள் விடயங்கள் கூறப்பட வேண்டி இருப்பின் அவர்கள் நகர்த்தல் பத்திரத்தை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அணைத்து தங்கள் சார்பான விடயங்களை தெரியப்படுத்தலாம் எனவும் இன்றைய தினம் நீதவானவர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது.